சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். ஆமென். நம்ம எல்லாரும் தயவு செய்து அமருவோம். இன்றுதான் இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இன்றுதான் இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து எழுந்திருக்கும்படியாக கேட்கும். பர் சுந்தர் கையில் மை கொடுங்க. பர் சுந்தர் கையில் மை கொடுங்க. பர் சுந்தர், இன்றுதான் இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து எழுந்திருக்கும்படியாக கேட்கிறோம். அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஷார்ஜா தமிழ் சபையின் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சகோதரர்கள் உங்கள் கையில் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த அட்டவணையிலே 2 பகுதிகள் உண்டு. அதில் ஒன்றிலே உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்தால் உங்களை தொடர்பு கொள்வதற்கு வசதியாக இருக்கும். மற்றொன்றிலே ஆராதனுடைய விவரங்கள் இருக்கும். தயவுசெய்து அப்படியே நெல்லுங்கள். இந்த வாரத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள், பர்த்டேஸ், இந்த வாரத்திலே திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள், குடும்பங்கள் தயவு செய்து எந்திரிக்கும்படியாக கேட்கிறோம். இவர்களெல்லாம் வாழ்த்தி ஆசீர்வதித்து சுந்தர் அவர்கள் ஜெபிக்கும் போது நாம் எல்லாரும் இணைந்து நாம் அவரோடு நாம் ஜெபிப்போம். ஆல்வின் அவர்கள் ஜெபத்தை நம்ம நடத்துவார். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் கூட தகப்பனே, இந்த அந்நிய தேசத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் உமது சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி உமது கரத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவருக்கு தந்த இந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்த அந்த புதிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன்னை நடத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரோட்டை போலவும் இருப்பாய் என்று சொல்ல வாக்குத்தத்தம் அந்த நாளில் இந்த பிள்ளைகள் மேலே பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நிச்சயமாய் நடத்துகிற தேவனாய் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நிறைவாய் நடத்துகிற தேவனாய் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வந்த பிள்ளைகளை தகப்பனே நிறைவாய் சம்பூர்ணமாய் நீங்க வழி நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் என்னென்ன இதயத்தின் வாஞ்சைகளோடு உங்க சமூகத்தில் வந்திருக்கிறாங்களோ அதை எல்லாவற்றையும் அறிகிற தேவன். இந்த நாளிலும் அந்த பிள்ளைகளுடைய இதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவ சமூகத்துக்கு வந்து தேவனுடைய கரங்கள்ல இருந்து தகப்பனே அந்த நித்திய ஆசீர்வாதத்தையும் தகப்பனே அந்த நித்திய ஜீவனை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நிற்கக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய வாழ்க்கை ஆண்டவர் தாமே கிருபையா இறங்கி தங்கள் ஜீவியத்தில் இன்னொரு புதிய ஆண்டை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டு தகப்பனே எல்லாவித ஆசீர்வாதங்களும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டா இந்த பிள்ளைகளுக்கு இருக்கும்படியாய் கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே நாங்களும் சபையாக இந்த பிள்ளைகளை தேவ நாமத்திலே தகப்பனே ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. யோசேப்பின் சிரசிலே கர்த்தருடைய கரம் அமர்ந்திருந்து ஆசீர்வதித்தது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் அமர்ந்திருந்து நிறைவா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா அதே மாதிரி இந்த திருமண வாழ்க்கையில இன்னொரு புதிய வருடத்துக்குள்ளே கடந்து கொள்ள செல்லக்கூடிய ஒவ்வொரு தம்பதிகளையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தகப்பனே ஆபிரகாமின் சாராளை ஆசீர்வதித்து அதே ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த தம்பதிகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நிறைவான ஒரு தகப்பனே ஆசீர்வாதத்தை இந்த குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எழும்பி நிற்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இதுவரை இல்லாத ஒரு புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதத்தை இந்த புதிய வருஷத்துல பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களையும் மிகுதியான நேரத்தையும் கர்த்தருடைய சமூகத்திலே தத்தம் செய்கிறோம். ஏசப்பா இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். சபையினுடைய ஜெப குறிப்புகளுக்காக ஜெப கூடத்திலே ஜெபிக்கப்படும். இப்பொழுதும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக பாடல் படுக்கும்போது எல்லாரும் காணிக்கை செலுத்தும். சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தை சிலுவைக்காய். கட்டடம் கட்டி
இயேசுவின் ஆசீர்வாதம் உத்தம இயேசுவின் ஆசீர்வாதம் பத்திரமாக தாங்கிடுவார் பத்திரமாக தாங்கிடுவார் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோம் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோம் தேவசமூகத்தை காணிக்கைக்காக சகோதரி மூர்த்தி ஜெபத்திலமை நடத்துவார்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதித்து தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏறெடுக்கப்பட்டதான காணிக்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கொடுக்க முடியவில்லை என்று எங்கிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணிக்கை எங்கெல்லாம் செல்கிறதோ அப்படியே நாம மகிமைப்பட அப்பா நீங்கள் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். இன்று ஆராதனை தனிப்பட்ட ஜெபத்தேவலுக்கான ஜெபத்துடன் 10:30க்கு நிறைவடையும். அடுத்த வாரம் மேல பாய் போடப்பட்டிருக்கும். என்ன நிறைய ஃபேமிலி இருப்பதனால முடிந்தவர்கள் சகோதரர்கள் வாலண்டியர்ஸ் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் முன் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவர் சிறு பிள்ளைகளும் நீங்கள் அடுத்த வாரத்திலே மேல் அமர்ந்தால் வரும் குடும்பங்கள் உட்கார்க்கு வசதியாக இருக்கும். ஆராதனை முடிந்ததும் ஞானஸ்நான வகுப்பு நடைபெறும். சனிக்கிழமை உபவாச கூட்டம் நாளை காலை 10 முதல் பகல் 1 மணி வரைக்கும் சென்ட் மேத்யூ ஹாலில் நடைபெறும். சனிக்கிழமைகள் விடுமுறையாக இருப்பவர்கள் மற்றும் வீட்டிற்கும் வர முடிந்த சகோதரிகள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திங்கள் மாலை கூட்டம் வழக்கம் போல இதே ஹாலிலே திங்கள் மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் நடைபெறும். அடுத்த வார காலை ஆராதனை ஒட்டன்சத்திரத்தில் இந்த ஊழியம் செய்தவரும் டாக்டர் செல்வின் அவர்கள் தெய்வ செய்தி நமத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். அடுத்த வார ஆராதனை மாதத்தின் முதல் வார ஆராதனை 14 ஆராதனை கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கப்படும். உங்களுடைய கரங்களில் உங்களுடைய நீக்க சீட்டில் ஒரு பேப்பர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எடுத்திருப்பீர்கள். நீங்கள் தயவு செய்து அதை பூர்த்தி செய்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜெப ஆராதனை முடிவு முன்பாக பால்சமயர்கள் சில காரியங்கள் சொல்லுவார்கள். நீங்கள் தயவு செய்து நீங்கள் இதை பூர்த்தி செய்து ஒவ்வொருவரும் மறக்காம கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். உள்ள பைபிளில் வச்சு கொண்டு போயிட வேண்டாம். தயவு செய்து என்ன உண்மை சகலத்திலையும் உண்மையா இருக்கணும், இதுலையாவது உண்மையா இருப்போம். அதனால தயவு செய்து உங்களுடைய பேர், நீங்கள் ஜெபக்கூடுகளில் கலந்துகளா இல்லையா, மற்றும் நீங்கள் தங்கி இருக்கும் இடம், இதை பற்றி எழுத வேண்டாம். வரும் நாளிலே அநேக காரியங்கள் ஜெபக்கூடு